கர்த்தரும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய லெந்து நாளின் 20வது தினத்துக்கான தியான பகுதியை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. எபிரேய பாசையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் என்பது. பெதஸ்தா குளம் என்பது மிகவும் அருமையான ஆட்டு வாசலின் அருகே காணப்படுகிறது. இந்த குளத்தினுடைய மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால், அந்த குளத்துல எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் தேவதூதன் அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை கலக்கும் பொழுது முதலாவதாக யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சொஸ்தம் உண்டாகும். அவங்க சுகம் பெற்று அவங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் 1-2 வருடங்கள் அல்ல 38 வருடங்களாக தன்னுடைய வியாதியின் நிமித்தமாக தனக்கு சுகம் கிடைக்காதா என்று அவன் ஆவலோடு அந்த குளத்தின் அருகே அமர்ந்து இருக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன வியாதி என்று அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு மனசுல ஒரு திடமான நம்பிக்கை என்னன்னா, எப்படி நம்ம சுகம் பெற்று இந்த இடத்துல இருந்து போயிடலாங்கிறதுனால அவன் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறவனாக காணப்பட்டான். மாத்திரமல்ல, ஆண்டவர் பூமி எங்கும் கண்ணோக்கமான இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி அவருடைய கண்கள் பூலோகம் எல்லாம் சுற்றி தெரிகிறபடியால் இந்த 38 வருஷமான வியாதியஸ்தனையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் இந்த பெதஸ்தா குளத்தண்டையில வருகிறார். வந்து நீண்ட நாளாக இவனுக்கு வியாதி இருக்கும் என்று நினைத்து அவனிடத்தில் நீ சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அவன் சுகம் பெற விரும்புகிறாயா என்ற கேள்விக்கு ஆம் என்று பதில் சொல்லாமல், தேவதூதன் இந்த குளத்தை கலக்கும் பொழுது என்னை அதில் கொண்டு போய்விட ஒருவனும் இல்லை, எனக்கு முன்பாக வேறொருவன் இறங்கி சுகம் பெற்று சென்று விடுகிறான் என்று சொல்கிறான். ஆம், அவனுடைய நம்பிக்கை இவர் ஆண்டவர் என்பதை அவன் அறியாதிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கும் பொழுது இத்தனை வருடங்களாக தனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவன் காத்திருந்த அந்த காத்திருப்பை ஆண்டவர் நினைத்தவராக, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே அவன் என்ன செய்யறான், அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போயிருந்தான். அவன் ஆலயத்துக்கு போறான். அங்க உள்ளவங்க, இவன் 38 வருஷமா வியாதியா இருந்தவன்ல, இவன் எப்படி இந்த ஓய்வு நாளில் சுகமானா அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்கறாங்க. அவன் யாரு எனக்கு சுகம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சுகம் பெற்றேங்கிறான். அப்போ அவன் ஆண்டவரை அறியாதிருந்தான். வேறொரு நாள் அவன் ஆலயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் உபதேசம் பண்ணிக்கும் போது அவரை பார்த்தவன், இனி பாவம் செய்யாத அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான், இவர் தான் நமக்கு சுகம் கொடுத்தான் என்று அறிந்தவனாக அந்த ஜனங்கள் தண்டத்தில் கேள்வி கேட்ட அந்த ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் தான், இவர் தான், இயேசு தான் எனக்கு சுகம் தந்தாரு அப்படின்னு சொல்றான். உடனே ஓய்வு நாளில் இவர் சுகம் கொடுத்திருக்காருன்னு அவங்க இவன் சுவாமி மேலே மிகவும் கடின கோபத்தோடு இவரை எப்படியாவது கொலை செய்ய வகை தேட வேண்டும் என்று சுற்றி திரிகிறவர்களாக காணப்பட்டாங்க. ஆனால் இந்த 38 வருஷமாக வியாதியுற்ற மனிதன் தான் யார் நிமித்தமாக சுகம் பெற்றேன் என்று கேட்டவர்களுக்கு சொல்ல தெரியாமல் இருந்தாலும் அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அவன் அதை சொல்லுகிறவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறோம்? ஆண்டவரை அறிந்திருந்தும் அவரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை நாம் ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டாலும் இன்னும் அவரை நாம் அறிவியாதவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இல்லை, அவர் பெற்ற நன்மைகளை நாம் சாட்சி பகர்கிற பிள்ளைகளாக அநேக ஆத்துமாக்களை நம்முடைய சாட்சி நிமித்தமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து செல்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு சுகம் கிடைக்கும் இந்த இடத்துக்கு போனா அப்படின்னு அறிந்திருந்தோம். அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தான். அவனால தேவதூதன் கலக்கும் போது அவனால இறங்கி தவிண்டாது உள்ள போய் இறங்கலாம். ஆனா அவன் அதுவும் இல்லாம அவனுக்கு துணை செய்வார் ஒருவரும் இல்லாமல் அவன் இருந்தான்.
ஆனா ஆண்டவர் வந்து அவனிடத்துல சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் இந்த நாட்கள்ல கேட்கிறாரு, உனக்கு சுகம் வேண்டுமா, நீ என்னோடு இருப்பாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நாம என்ன சொல்லணும், ஆமாண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய சமூகத்தில் இன்னும் வேதத்தை வாசித்து அவரோடு நெருங்கி இந்த உபவாச நாட்களை சேரும் பொழுது ஆண்டவர் இன்னும் பெரிய பெரிய நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் காத்திருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொத்துக்கிறப்பா. நீண்ட நாட்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று வேதவசனம் சொல்லுகிறதுப்பா. ஆனால் இந்த வியாதியஸ்தன் 38 வருஷமாக அவன் அந்த இடத்துல தனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அவன் தவித்த மாத்திரத்தில் நீர் இறங்கி அவனிடத்துல வந்து அவனுக்கு சுகம் கொடுத்தீரேப்பா. இது போல நாங்களும் கூட ராஜா உடைய சமூகத்தில் நீண்ட நாட்களாக நாங்கள் அநேக காரியங்களை குறித்து உடைய சமூகத்தில் காத்து நிற்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு வந்து சுவாமி எங்களுக்கு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் எந்த எண்ணத்தோடு உபவாசம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உடைய கரம் அவளோடு இருக்கட்டும். பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தோடு அநேக ஆத்துமாக்களை உடைய சமூகத்துல கொண்டு வரத்தக்கதாக நாங்கள் சாட்சி பகர எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடக்கும். இயேசுவின் மூலம் எங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.